நான் இப்போ சொல்ல போகிற செய்தியால் உங்களோட கோவம் அப்படியே குறையணும். அப்போ அது என்னவா இருக்கும்? அதாகப்பட்டது என்னன்னா, இன்றைக்கி சனிக்கிழமை, நேற்று வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை. புரியுதுடா, என்னடா சொல்ல வர அப்படிங்கிற உங்கள் கோவம்லாம் பளிங்கி மாதிரி எனக்கு தெரியுது. வாரம் வாரம் சனிக்கிழமை ஒருத்தன் போட்காஸ்ட்னு ஏதோ போட்டுக்கிட்டு இருந்தானே, என்ன ஆச்சு? பல நாட்கள் ஆளையே காணோம், என்ன ஆச்சு, என்ன பண்ணுறான் பையன் அப்படிலாம் எல்லாத்துக்கும் தோணும். தோணுனவங்க நிறைய பேர் என்கிட்ட நேரம் சட்டையை பிடிச்சி கேட்காத குறைக்கெல்லாம் கேட்டீங்க. அன்புக்கெல்லாம் நல்லா ஜாலியாக ஆஹா ஓஹோ ஈஹின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பதில் சொல்லணும்ல, ஐ எம் ஜஸ்ட் நாட் கிளாரிஃபையிங் யூ, ஐ எம் ஜஸ்ட் டீட்டெயிலிங் யூ அப்படின்னு சொல்கிறது கூட எனக்கு நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால் அப்படி கூட நான் சொல்லலாம். என்ன தாண்டா சொல்ல வர, ஒன்றுமே புரியலை, என்ன சொல்ல வர, ஏது சொல்ல வர அப்படின்னா, நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒரு உதாரணம் விட்ருப்பேன். தம்பி யூஜி படிக்கிறப்போ அதை பண்ணு, தன்னா யூஜி படிக்கிறப்போ இதை பண்ணு, தம்பி அதை பண்ணு, தம்பி இதை பண்ணு, ஆஹா ஓஹோ எல்லாமே சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லாமே எனக்கு நடந்துச்சா அப்படின்னு கேட்டால், எல்லா முயற்சி பண்ணேன். ஆனால் 10% கூட நடக்கலை, அதான் உண்மை. ஓகே, நம்ம பிஜி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஜி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு இந்த பிஜி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. அதாவது என்னென்னா, அடி மேலே அடியாக அடுத்தடுத்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு டாஸ்க்கு முடித்தேன் அப்படின்னா அடுத்த டாஸ்க்கை முடித்தேன்னா அடுத்த டாஸ்க். என்னடா டாஸ்க் கொடுத்துக்கிட்டே போகிறீங்க, என்னடா கதை அப்படி தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன நான் இங்கே ஏதோ பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண வந்தேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. தெரியாதனமாக ஒரு பாத்தை தவறாக சூஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்துட்டு அப்புறம் போயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறத ஒரு கேள்வி. இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. பொதுவாக நம்மள்ட்ட எல்லாத்தையுமே நிறையா சொல்லுவாங்க, எவர் நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நான் ஒரு வேளை விட்டுட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அப்படி நான் புரிஞ்ச பார்க்குறதுக்கு என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு மாரத்தானில் கலந்துக்கிட்டேன். மாரத்தானில் ஓடி தான் ஆகணும். என்னோடய காலு இன்ஜுரி. அப்போது நான் ஓடிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு என் காலில் வலி ஏற்பட்டுருச்சு. இப்போ இந்த வலி ஏற்பட்டனால என்னால் மாரத்தானை முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ அந்த இடத்துட்ட நான் எங்கே வலி ஸ்டார்ட் ஆகிறதோ ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம். பட் இதுக்கு மேலே என்னால் முடியலை அப்படின்னு சொன்னால் நான் அப்படி நைஸாக நழுவிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல்லாம் போகணும் வரணும், அதுக்கப்புறம் அடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ், அது அடுத்த பாடு. ஆனால் அந்த இடத்துல நான் கிவ் அப் பண்ணுறேன். ஆனால் நான் கிவ் அப் பண்ணனால தான் நான் அடுத்த வாட்டி ப்ராப்பராக ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெயினரை பார்த்து அட்டன் பண்ணி மாரத்தான் எப்படிலாம் ஓடணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு அடுத்த வர்ற மாரத்தானை நல்லா பக்காவாக ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு இடத்துல நான் அந்த இடத்துட்ட நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லி நான் கிவ் அப் பண்ணாமல் நான் போட்டு போயிட்டு இருந்தேன்னா என் கால் இன்னும் சிவியராக தான் டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. ஒரு இடத்துல நாம் விட்டு கொடுக்கறதுனால, கிவ் அப் பண்ணுறதுனால இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. இந்த கிவ் அப் பண்ணுறனால தான் நாளைக்கு அது ஃப்யூச்சரில் பயங்கர ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையும் அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி விஷயங்களை அலசி ஆராயிறப்ப தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரொஃபஸரோட கதை எனக்கு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ப்ரொஃபஸர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ரொம்ப துருன்னு பயங்கர ஆக்டிவாக தான் இருப்பார். அவர் எப்போ பிஹெச்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நான் வாழ ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாப்புல. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தேவை ரிசோர்ஸ் ரெடி பண்ணி அனுப்புறது, ஸ்டூடெண்ட்ஸாகவே எல்லாம் பண்ணுறது வைக்கிறது, நிறையா விஷயங்கள். அவர் பேரை எடுத்தாலே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கப்பா அப்படிங்கிற சொல்கிற லெவலுக்கு அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி வரைக்குமே. அந்த மனுஷன் என்ன தான் சார் பண்ணுறீங்க, நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போய் படுத்து தூங்குறீங்களா, தூங்க மாட்டிங்களா, எப்போ பார்த்தாலும் இந்த வேலையாகவே இருக்கீங்களே, ஓடிக்கிட்டே இருக்கீங்க சார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில், ஓடணும் தான், பட் எனக்கும் அப்பப்போ ரெஸ்ட்டு தேவை, நான் ரெஸ்ட்டு எடுக்கணும், பட் அது எப்போ தான் எனக்கு தெரியல அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு புரியலை, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்ன விஷயங்கள், நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போதுமே ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் நமக்கே ரெஸ்ட்டு வேணும், நமக்கு அது ஒரு டயர்ட்னஸை கொடுக்கும். அந்த டயர்ட்னஸுக்கு நம்ம ரெஸ்ட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாப்புல.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெய்லியும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மெட்டீரியல் ரெடி பண்ணுறேன், நோட்ஸ் எடுக்கிறேன், வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இது ஆர்டினரி வேலை. ஒரு ப்ரொஃபஸருக்கு இதெல்லாம் ஒரு ஒர்க்ஸு தான். பட் அது ஓவர்லோடாக பண்ணுறப்ப தான் இங்கே பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்னார். அப்போது இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும். அந்த பிரேக்கில் நான் எனக்கு சரி பண்ணிப்பேன். அந்த பிரேக்குக்கு அப்புறம் நான் திரும்பி வேலை பார்ப்பேன், திரும்பி பிரேக் எடுப்பேன், திரும்பி வேலை பார்ப்பேன், திரும்பி பிரேக் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் மனுஷன் இன்றைக்கி வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்காரு. இதே ஃபார்முலாவில் தான் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒர்க் பண்ணுறாரு, அடுத்த பிரேக் எடுத்துக்கிறாரு. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒர்க் பண்ணுறாரு, அடுத்த பிரேக் எடுத்துக்கிறாரு. நல்லா இருக்கே, இந்த ஸ்கீம் நல்லா இருக்கே அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை எனக்கு அவர் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு அவர் ஒரு ஃபார்முலா சொன்னார். தட் இஸ் ஃபார்முலா 1. பிட் ஸ்டாப்புன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம எஸ்டிஆர்லாம் கூட சொல்லுவார், இந்த டயரை கலட்டணும், மாட்டணும், தேஞ்சு போனதெல்லாம் மாட்டணும், புதுசாக வரணும், அதுக்கப்புறம் வண்டி மட்டும் உள்ளே வந்துச்சுன்னு வைங்க அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி சில பல கான்செப்டெல்லாம் நான் இந்த 2-3 மாதங்களில் நிறையவே கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நான் நம்ம இன்னும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. 2வது, நான் ஒரு நபர்கிட்ட போய் பார்க்குறப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்றைக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் டிசிப்ளின் வெர்சஸ் மல்டி டாஸ்கிங் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பெர்ஃபெக்ட் டிசிப்ளின் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. அதாவது என்ன அப்படின்னா, நான் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணினே இருந்தேன்னா அந்த வேலை கண்டிப்பாக ஜெயிக்கும். அந்த வேலை ஜெயித்ததுக்கப்புறம் உனக்குள்ளே இருக்க அடுத்த டாஸ்க்கு நீ போ அப்படின்னு சொன்னாப்புல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு நான் போட்காஸ்ட்டு பேசுகிறேன், பிஜி படிச்சுக்கிட்டு இருக்கேன், வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை என்ன ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ப்ராஜெக்ட்டு, போஸ்டர் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போ இந்த மல்டி டாஸ்கிங்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றில் 1.5 ரூபா போட்டுகிட்டே வந்தேன்னா அது என்றைக்கு நிரம்ப எனக்கு தெரியவே தெரியாது. அப்போது நான் ஒரு வேலையை நிதானமாக நான் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பண்ணுறடா மாப்பிள்ள, சூப்பராக பண்ணுறடா அப்படின்னு சொல்லி பண்ணால் ஓகே, அந்த டாஸ்க்கு ஜெயிச்சதுக்கப்புறம் நீ அடுத்த டாஸ்க்கு போ அப்படின்னு அவர் சொன்னாப்புல. அப்போ எனக்கும் அதே தான் தோணுச்சு. நம்ம ஏன் மல்டி டாஸ்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நமக்கு எல்லாமே வருது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மல்டி டாஸ்கிங் பண்ணி நம்ம டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போது இதெல்லாம் ஓகேடா, நீ நல்லா இருக்கியா அதை சொல்லு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், 2ம் கலந்த கலவை நான் அப்படின்னு கூட சொல்கிற அளவுக்கு நான் இருக்கேன். என்னென்னா, இந்த பக்கம் பார்த்தா நல்லா இருக்கேன், இந்த பக்கம் பார்த்தா லைட்டாக டேமேஜாக இருக்கேன். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதை ஹெல்த் கான்சன்ஸ். அப்போ இந்த ஹெல்த்தை முதல்ல சரி பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். என்ன தான் நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த உடல் ஒழுங்காக இருந்தால் தானே எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் கூட எனக்கு வந்துடுச்சு. அப்போது இதை நம்ம இனிமேல் ஒழுங்காக பண்ணணும், இதை நம்ம இனிமேல் சரியாக பண்ணுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு தோணுது. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஜூன் மாதத்துக்கு அப்புறம், ஜூலை, ஆகஸ்ட்டு, இப்போ இந்த செப்டம்பர், இப்போ வரைக்குமே. இன்றைக்கி என்னால் முடியுது அப்படின்னா ஓகே, நம் மக்கள் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த மைக்கை ஆன் பண்ணி நான் இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மைக்கை ஆன் பண்ணி உங்கள்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ தான் எனக்கு அப்பாடா ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ஏன்னா இத்தனை மாதங்கள், இத்தனை வாரங்கள்லாம் நான் கடந்து வந்த சில பாதைகள்லாம் இப்போது இந்த மைக்கை ஆன் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோமே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்னை விட்டுட்டு எத்தனை பேர் வேணாலும் போகலாம், ஆனால் இந்த கதையும் நானும் போட்காஸ்ட் என்னை விட்டு எப்போதுமே போகாது அப்படிங்கிறது நான் இந்த போட்காஸ்ட் எபிசோட்லேயே நான் அடித்து சொல்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க, நீ என்ன அவ்வளோதான், நீ டெலிட் பண்ணிடுவ, போட்காஸ்ட் டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன், நீ ஒன்றும் ஆக மாட்டே, ஒன்றும் பண்ண மாட்டேன், தெரிஞ்ச விஷயம் தான், நீ எதுக்கு இவ்வளோ சீனாக போட்டுட்ருக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. பட் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய ஒரே பதில் என்னென்னா, இந்த போட்காஸ்ட் உன் கண் பார்வையில் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் போட்காஸ்ட்டு போடுறேன், போடலையும் தாண்டி உன் கண் பார்வையில் எப்போதுமே இருக்கும்னு நான் சொல்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கணும். நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழித்து நான் அந்த போட்காஸ்ட்டை திரும்பி நான் கேட்குறப்போ, அப்பாடா எப்படிலாம் பேசியிருக்கேன் பாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தோணணும். அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வரது என்ன சொல்ல வர, ஸ்டார்டிங்கில் எப்படியோ ஆரம்பித்து அப்போ எப்படியோ கொண்டு வந்துட்டியடா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மக்களே எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் என்னால் அந்த போட்காஸ்ட்டில் பேச முடியலை. நான் இடையில சில விஷயங்கள் நடக்கிறப்போ சரி 2 நிமிஷமாச்சும் பேசிட்டு போயிடலாம், 3 நிமிஷமாச்சும் பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது ஏமாத்துற மாதிரி இருக்குமே,
அப்படிங்கிறதுனால நிறையா தயங்கினேன். என்னத்தை சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு எனக்கு அலசி ஆராயவே எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. நமக்குள்ள ஒரு கேள்விக்குறி வரும்ல, நம்மளாம் என்ன தாண்டா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஐடியா பீக்கில் இருக்குது. அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். அந்த ஐடியாவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய டைம் எடுத்துக்கும் தான். ஆனால் இந்த போட்காஸ்ட்டு அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் எப்பப்போலாம் பிஜி படிக்கிறப்போ இந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த போட்காஸ்ட் உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் பேசிடுவேன். ஸோ இந்த போட்காஸ்ட் நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது இன்னும் உசுரோடு தான் இருக்குது. இந்த வண்டி இன்னும் பல லட்சம் கிலோமீட்டர் ஓட தான் போகுது. அதில் எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கூட முக்கியமான விஷயம். நான் ரொம்ப ஜாலியாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட நான் இப்பவும் ஜாலியாக தான் இருக்கேன். அதாவது அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு என் போட்காஸ்ட் இருக்குது. என் போட்காஸ்ட் வழியாக இந்த போட்காஸ்ட்டை கேட்குற மக்கள் நீங்களாக இருக்கீங்க. இதுவே போதுமானது. இதுக்கப்புறம் நான் இன்னும் சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடைப்பட்ட இந்த பிரேக்கில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், மற்ற போட்காஸ்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. மற்றவங்களாம் பார்த்தா என்னென்னமோ பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படிலாம் பேசுகிறீங்க, எல்லாம் அப்பில் இருக்காங்க. நாம் இன்னும் நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் டவுன் ஆகிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் வேலைக்கே ஆகாது. அதனால் எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த போட்காஸ்ட்டை உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சுவாரஸ்யமாக நானும் வளரணும், என் போட்காஸ்ட்டை கேட்குற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வளரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னல, நீங்கள் நல்லா இருங்க, உங்கள் கூட வச்சுருக்கணும் செம்மையாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை நான் இந்த போட்காஸ்ட்டில் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறேன். நீங்கள் நல்லா இருங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இப்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருங்க, மற்றவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் நல்லா இருங்க, அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை பார்த்துக்கிறது கூட உங்களுக்கு செயல் வரும். அதனால் இந்த இடைப்பட்ட காலங்களை நான் நிறையவே அனுபவிச்சிட்டேன். என்னடா விட்டு போகிறீங்களா, போயிட்டுக்கடா, என்னடா பண்ணுற, ஏதடா பண்ணுற அப்படின்ட்டு. நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம பண்ணுற ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு சின்ன தப்பு தான் அவங்க நம்ம பண்ணது பெரிய தப்பாகவே தெரியும். நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணாலும் அந்த தப்பு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நபர்கள்ட்ட நீங்கள் என்ன தான் பேசி என்ன தான் ப்ரூஃப் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் எவன் என்ன சொன்னால் கலது எனக்கு என்னடா, என் வேலையை நான் பார்த்துட்டு போகிறேன், நீ என்ன பண்ணுற என்னமோ பண்ணிட்டு போ, நான் இதை பண்ணுறேன் எனக்கு தெரியும், நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுதான் நானும் சொல்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அண்ட் ஃப்ரீ டைமில் என்னோடய போட்காஸ்ட் உங்கள் காதுகளில் கண்டிப்பாக கேட்கும். நல்லதே நடக்கும், யாவும் நன்மைக்கே. நீங்கள் நல்லா இருங்க சார், அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பார்த்துக்கலாம்.